அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் ஜெயத்ரி. நான் ஐஎச்எம் சென்னையில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் ஷெஃப்ஸ் கிச்சன் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. டைம் எடுத்து எஃபர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தஞ்சாவூர் ஸ்டைல், தஞ்சாவூரில் உருவாக்கப்பட்ட ஒரு டிஷ் ரசவாங்கி. நம்ம அந்த டிஷ்ஷோட ஹிஸ்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட், ஐஎச்எம்மோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்க வந்து மிஸ்டர் சஞ்சய். இவங்க வந்து எம்எஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எப்படி ஐஎச்எம்மில் 3 இயர்ஸ் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கோ, கிராஃப்ட் கோர்ஸ் இருக்கோ, டிப்ளமோ இருக்கோ, அதே மாதிரி 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது. இது எம்எஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். யாருக்கெல்லாம் பிஹெச்டி பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், அவங்களுக்கு ஹெச்ஆரில் உங்களை ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இப்போ ரசவாங்கியோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ரசவாங்கி அப்படின்றது ஒரு மராத்தியில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. தஞ்சாவூரை வந்து 1670s அரவுண்ட் தட் மராத்தாஸ் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டைமில் அங்கே இருக்கிற ஒரு வெஜிடபிளை வச்சு ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரசவாங்கி உருவாக்கப்பட்டது. ரசம் அப்படின்னா குழம்புன்னு அர்த்தம், வாங்கி அப்படின்னா கத்திரிக்காய்னு அர்த்தம். ஸோ ஒரிஜினலாக அது கத்திரிக்காயில் செய்யப்பட்ட ஒரு குழம்பு. பட் ஓவர் டைம் அது என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அதை பூசணிக்காயில் செய்யலாம், பாகற்காயில் செய்யலாம், பைனாப்பிளில் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் ரசவாங்கி. ரசவாங்கி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பூசணிக்காய். அதோட தோலை வந்து போட்டுறாதீங்க, அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு போனஸ் ரெசிபி ஒன்று இருக்குது கடைசியாக. வேர்க்கடலை, புளி, கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, துருவின தேங்காய், உப்பு, நல்லெண்ணெய், கொரியாண்டர் சீட்ஸ், மிளகு, உரத்தால், கருவேப்பிள்ளை, வேக வச்ச தோரம்பருப்பு, டர்மரிக், பெருங்காயத்தூள், மஸ்டர்ட் சீட்ஸ். வாங்க ரசவாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுங்க. இப்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடான உடனேயும் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உரத்தால், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த ரசவாங்கியோட பேஸே வந்து இந்த மசாலா தான். ஸோ இதை நல்லா அதோட ஒரு டெக்ஸ்சரும் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆயிலை யூஸ் பண்ணாமல் வெறும் பேனில், வெறும் சூடான பேன்லேயும் இது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் துருவின தேங்காய், இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு பொன்னிறமாக வருந்தோனையும் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதுதான் இந்த ரசவாங்கியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ரசவாங்கி பொறுத்த வரைக்கும் நிறைய சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் கிடையாது. ஸோ இதோட பேஸ் மசாலாவே இது மட்டும்தான். ஸோ இதை நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வறுத்து அரைங்க. இந்த சமயத்தில் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் இது வந்துருச்சு. இந்த நேரத்தில் கரெக்டாக இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கணும். அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது, பட் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாமே நீங்கள் போடும் போது உங்களுக்கு தென்படணும், அந்தளவுக்கு நீங்கள் அதை அரைக்கணும். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரசவாங்கி செய்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப், இந்த பம்ப்கினை நம்ம வேக வைக்க போகிறோம். பேனை ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் இல்லை ஆஷ் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து இந்த வெள்ளை பூசணி, இங்கிலீஷில் வந்து ஆஷ் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வின்டர் மெலன் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. இந்த பூசணிக்காயில் வந்து ஒரு 95% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிற ஒரு நல்ல வெஜிடபிள் இந்த வெள்ளை பூசணி. அதே மாதிரி இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, கெலரிஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சிலரோட வீட்டிலலாம் வந்து இதில் வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டும் குடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் இந்த ஒயிட் பம்ப்கின்.
இப்போ நல்லா இது குக் ஆகட்டும். வந்து ஒரு 70% இந்த வெள்ளை பம்கின், இந்த ஒயிட் பம்கின் வந்து நல்லா குக் ஆகட்டும். எப்பயுமே எந்த வெஜிடபிளுமே வந்து ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும். அதோட சத்தே வந்து அதில் தான் இருக்குது. நீங்கள் 100% குக் ஆகணும் அப்படின்ற நெசசிட்டியே கிடையாது. குக் ஆகிற இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுருங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசவங்கி வந்து ஒரு கிரேவி, ஒரு கூட்டுன்னு சொல்லலாம். அந்த கிரேவியில் வந்து பெருசாக நம்ம சில்லி பவுடரோ இல்லை மல்லித்தூளோ இல்லை பெப்பர் தூளோ போட போகிறது கிடையாது. ஸோ இதோட கலர் வந்து கொஞ்சம் அந்த மசாலாவோட கலர் தான் இருக்கும். ஸோ அதில் இந்த ஒரு டர்மரிக்கோட அந்த எல்லோ கலரும் அழகாக தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரசவாங்கியை வந்து நான் இப்போது ஒயிட் பம்கினில் செஞ்சுருக்கேன். பட் இதை பாவற்காயில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த பைனாப்பிள் வச்சு ரசவாங்கி செய்கிறாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இப்போ நான் ஒயிட் பம்கின் யூஸ் பண்ணியிருக்கேனே, எல்லோ பம்கின் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் எல்லோ பம்கினும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா இது வந்து குக் ஆன உடனே தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இதோட பம்கினோட ஸ்டேஜ் வந்து மாறி இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஸ்பூனோ ஏதோ வச்சு நைஃப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹாஃபாக அது வந்து உடையுது அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து உங்களோட பம்கின் வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதோட தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நான் இது ஒரு டேம்ரின் பேஸ்ட் கோகோனட் கறி, அதனால் கொஞ்சம் புளி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் புளியும் ஒரு 100 கிராம் பம்கின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பாதி ஒரு 50லேருந்து ஒரு 60% கிராம் வந்து நீங்கள் வந்து பாயில்டு பீனட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதையும் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் முன்னாடியே இதை வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இந்த பீனட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்மளோட பேஸ் இன்க்ரீடியண்ட்டான பருப்பை வந்து சேர்க்க போகிறோம். நான் குக்கரில் வந்து ஒரு 3 to 4 விசில் விட்டு ஒரு 1/2 கப் துவரம் பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதே இது யூஸ் பண்ணலாம். இந்த வெள்ளை பூசணி, அதுக்கப்புறம் பீனட்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக போட்ட துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா தான் வந்து இந்த ரசவாங்கியோட பேஸே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சில்லி பவுடரோ இல்லை கொரியாண்டர் தூளோ பெப்பர் பவுடரோ இந்த டிஷ்ஷுக்கு கிடையாது. பட் நம்ம இதை அரைச்சி வச்ச இந்த மசாலா தான் இந்த ரெசிபியோட பேஸே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ரொம்ப நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொருகொருப்பாக இதை அரைக்கணும். உங்களோட அந்த கிரேவியில் வந்து இது எல்லாமே கொஞ்சம் தென்படணும். உங்களோட காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய், இது எல்லாமே தென்படுற மாதிரி நீங்கள் வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரசவாங்கி மசாலாவை போட்டுட்டு லைட்டாக வாட்டர் கொடுத்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆனோடனே இதோட ரசவாங்கி ரெடி. ஸோ எவ்ரி நைட் வந்து எங்கள் அம்மாவோட மிகப்பெரிய ஒரு டென்ஷனே வந்து அடுத்த நாள் என்ன லன்ச்சு, என்ன குக் பண்ணலாம், என்ன நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்றதான். இதுதான் வந்து எல்லாரோட அம்மாக்கள் எல்லாரோட வீட்லேயும் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ எனக்குன்னா ஒரு நாள் சாம்பார் ரசம் இதுவே போர் அடிச்சிருச்சு, டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், ஆர் எனக்குன்னா ஒரு நாள் வெங்காய தக்காளி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த ரசவாங்கி வந்து உங்களோட பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு கூட்டு மாதிரி ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல்
ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சியில் அந்த ரசம் வாங்கி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து அதை ரொம்ப குழம்பாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அதை கிரேவியாகவும் ஆக்கிக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு நெய் போட்டு மேலே ஊற்றி சாப்பிடலாம். இல்லைனா தக்காளி ரசம் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். ரசவாங்கியோட ஃபைனல் ப்ரொசீஜர் வந்து டெம்பரிங், தாளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தாளிப்புக்கு நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெய் போதும். 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், உரதால் ஒரு கை சிட்டிகை அளவு, அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு சிட்டிகை அளவு. இந்த ரெசிப்பியில் நிறைய துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஸ்மால் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து அசஃபடிட்டா போடுறது நல்லது. கடைசியாக ஒரு 3லேருந்து 4 நல்லா பொரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் இதை வந்து நம்ம டெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட பூசணிக்காய் ரசம் வாங்கி ரெடி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வெள்ளை பூசணிக்காவை நீங்கள் எடுத்து வச்சனையும் இதோட தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த தோலை வச்சு நம்ம ஒரு தொகையல் செய்ய போகிறோம். பூசணிக்காய் தோல் துவையல் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: பூசணிக்காய் தோல், ஷேலட்ஸ், கார்லிக், கோகோனட், மஸ்டர்ட் சீட்ஸ், அசஃபடிட்டா, சால்ட், உரத்தால், கடலைப்பருப்பு. ஸோ இந்த தொகையல் செய்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லைட்டாக பேன் சூடானோனையும் இதை வந்து கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஜென்ரலாக வந்து நம்ம நிறைய வீடியோலையோ இல்லை நிறைய ரெசிபீஸில் பார்த்துருக்கோம், பீர்க்கங்காய் தோலில் தான் வந்து தொகையல் செய்வாங்க. பட் நம்ம ஏன் வந்து இப்போது வெள்ளை பூசணிக்காய் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது? அதே மாதிரி நாங்கள் வீட்லேயும் செஞ்சுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இது நல்லா கொஞ்சம் அதோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் இதை வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நீங்கள் வறுக்க வேணாம், பட் கொஞ்சம் லைட்டாக அதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு இதை வறுத்தா போதும். இதை வறுத்துட்டு ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரு நல்ல 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பயுமே ஜென்ரலாக எல்லா தொகைகளுக்கும் போடுற பேசிக்கான இன்க்ரீடியன்ட் தான் இந்த உரத்தால், கடலைப்பருப்பு எல்லாமே. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனையும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தோலை யூஸ் பண்ணி தொகையல் செய்யும் போது இதை டைரக்ட் ஃப்ளேமில் சுட்டால் சார்னஸே இந்த துவையல் இல்லை. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதை வதக்கி வச்ச தோல், அதுக்கப்புறம் உரத்தால், கடலைப்பருப்பு கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கோம், கடைசியாக 2 சின்ன வெங்காயம், ஒரு 2 கார்லிக்கு, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் தேங்காய். இது நல்லா வந்து டைரக்ட் ஃப்ளேமில் சுட்டு எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு போட்டு அரைங்க. அதே மாதிரி இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றி ரொம்ப சட்டி மாதிரி அரைக்கக்கூடாது. சட்னியோட முன்னாடி கன்சிஸ்டன்சி, தட் இஸ் கொஞ்சம் தொகையல் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சியில் இதை நிறுத்திடணும். ஸோ இந்த தொகையல் பூசணிக்காய் தோல் துவையல் ரெடி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சட்னி மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ண வேணாம். பட் இந்த கொரகரப்பு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இதுக்கான தாளிப்பை நம்ம இப்போ பார்த்துடலாம். எனக்கு நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த நெய்யில் கூட நீங்கள் இதை டெம்பர் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தாளிப்புக்கு ரொம்ப எண்ணெய் இல்லை, ஒரே ஒரு ஸ்மால் டீஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், மஸ்டர்ட்,
ஸோ ஸ்மால் பிஞ்ச் வந்து அசஃபடிட்டா, அப்புறமா ஒரு 3லேருந்து 4 கருவேப்பிலை இலை. ஸோ இப்போது நம்ம செஞ்ச அந்த பூசணிக்காய் ரசவாங்கியும் பூசணிக்காய் தோல் தொகையிலும் தயார். சின்ன ரீகேப் இந்த வீடியோ எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரசவாங்கிக்கு டோட்டலாக ஒரு 4 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளோட மசாலாவை அரைக்கிறது. செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட பூசணிக்காவை நம்ம வந்து பாயில் பண்ணுறது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், புளி தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில்டு பீனட்ஸ் வந்து நல்லா பாயில்டாக இருந்தால் அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா 3 to 4 விசில் விட்ட அந்த தோரம்பருப்பு, அதுதான் இந்த பிரிங்கனியோட ஒரு பேஸ். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. கடைசியாக 3வது ஸ்டெப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா. அந்த மசாலா இது கொடுத்தீங்கன்னா இதுக்கான அந்த ஒரு ஃபினிஷ் ரெடி ஆகிடும். இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் கடைசியான டெம்பரிங் வந்து ஃபஸ்ட்டும் பண்ணலாம், கடைசியும் பண்ணலாம். பட் கடைசியாக பண்ணும்போது நம்ம போட்ட இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டோட ஃப்ளேவர்ஸும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் கடைசியாக டெம்பர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே தோலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு நம்ம ஒரு தொகையிலும் செய்யலாம். நம்ம இன்னைக்கு பூசணிக்காய் ரசவாங்கியும் பூசணிக்காய் தொகையிலும் செஞ்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until then, it's bye from Jaitri and Sanjay.